ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட இணைந்து இந்த வீடியோவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு வாலிபன் அவரிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவன் அவரை நோக்கி 18வது வசனத்தில் எவைகளை என்று கேட்டான். அது என்ன அந்த கற்பனைகள் என்று அவனுக்கு இன்னும் சரியாய் புரியவில்லை அல்லது விளங்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அல்லது அது குறித்து தெளிவு அவனிடத்தில் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து முழுவதும் அந்த கற்பனைகளை அவனிடத்தில் பேசுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்று சொல்லி முக்கியமான அந்த காரியங்களை கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது இந்த வாலிபன் 20வது வசனத்தில் மிகுந்த சந்தோஷப்பட்டு, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதோடு அவன் நின்று விடாமல், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்கிறார். அருமையானவர்களே, கற்பனைகளெல்லாம் கை கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கே தெரிகிறது, இன்னும் ஏதோ ஒரு குறை என்னிடத்தில் இருக்கிறது, அது என்னவென்று தெரியவில்லை. ஆகவே அதை ஆண்டவரிடத்தில் வந்து அந்த காரியத்தை குறித்து பேசுகிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினான், அதாவது எல்லா வகையான கற்பனைகளையும் தேவனுடைய நியமங்களையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டாலும் கூட பூரண சர்க்குணராக இருப்பதற்கு தேவன் இந்த இடத்துல இந்த வாலிபனுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனையானது, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் துக்கமடைந்து விட்டான். காரணம் என்ன? அவனுக்கு மிகுதியான ஆஸ்தி இருந்தது. இந்த வார்த்தைகள் அவனுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை. ஆகவே அவன் துக்கத்தோடு கூட கடந்து சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்தில் பலதரப்பட்ட ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. நாம் பரலோகம் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இன்னும் கடைசி காலங்களில் என்னென்னலாம் சம்பவிக்கிறது, பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை மிக சுலபமானதாக இருக்கிறது. நாம் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நோக்கம் பரலோகம் போக வேண்டும், நித்திய ஜீவனையை சுதந்திரிக்க வேண்டும், அவ்வளவுதான். அது எப்படி எளிதாய் நிறைவேற முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கற்பனைகள் நமக்கு தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அது சுலபமானது அல்ல. பலவிதமான போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நம்ம கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தேவனுடைய உதவி வேண்டும். அப்படி அவர் உதவி செய்ய ஆயத்தமாகவும் இருக்கிறார், நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது. அது மாத்திரம் அல்ல, அந்த காரியத்தில் இந்த வாலிபன் சொல்லுகிறான் பாருங்கள், தைரியமாக, இதெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டே நான்
கீழ்ப்படிந்திருக்கிறேன், இவைகளை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? அவனுடைய மனது இது போதும், நீ நித்திய ஜீவனுக்கு போக முடியும் என்று சொல்ல முடியவில்லை. அவனுக்கு ஒரு குறைவு தெரிகிறது அவனிடத்தில். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பணம் தான் உனக்கு எதிரியாக இருக்கிறது, உன்னுடைய சொத்து தான் உனக்கு எதிரியாக இருக்குது, அதை விற்று தரித்திரம் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வந்துரு, நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளலாம், அங்கே வரலாம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா? அவனுக்கே அது தெரியாதா? தெரியாது என்பதுதான் முக்கியமான சத்தியம். நம்மிடத்தில் உள்ள குறைவுகள் நமக்கு தெரியாது, நம்மிடத்தில் எது போராடி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது, நாம் எதில் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் நம்மை குறித்து நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருப்போம். நமக்கு உள்ளும் புறமும் ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, இங்கே நீ நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்ட, ஆஸ்தி பாஸ்திகளை பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டப்பா, ஆனால் நீ சேர்த்து வைக்க வேண்டிய இடம் இங்கே அல்ல, பரலோகத்தில். அது எப்படி சேர்க்க வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தரித்திரருக்கு கொடுத்து, அப்படியானால் நீ பரலோகத்தில் நிறைவான பொக்கிஷங்களை உனக்கு சேர்த்து வைக்கலாம், நீ அங்கே வரலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அர்த்தம், அவன் பரலோகத்துக்குள்ளே வருவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பது இயேசு வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த வீடியோவை கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதுமான அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அதை வாசிப்பது, தியானிப்பது, அதை குறித்து பிரசங்கிப்பது, அதை மற்றவர்களுக்கு ஆலோசனையை சொல்வதெல்லாம் இங்கே பேசவில்லை. அதை சுதந்திரித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ பக்தியிலே முன்னேற முடியும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி செயல்படும் பொழுது பரலோகம் நமக்கு உறுதியாய் நமக்கு அருளப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆண்டவர் வருகிற காரியம், அவர் சபை எடுத்துக்கொள்ளுகிற காரியம், இரண்டாம் வருகை என்கிற ஒரு காரியம், கடைசி நாட்கள் உண்டாகிற பேரழிவுகள், பயங்கரமான வாதைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அமளிகள் என்று பல காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் யாருக்கு பயமுறுத்தலாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளாதவர்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஆனால் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் தங்களை சுத்திகரித்து தேவனுடைய வார்த்தைகளின்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தார், எதை குறித்தும் கவலை இல்லை. இந்த பூமியில் நாம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாய், தேவ மனிதர்களாய் சஞ்சரிக்கலாம். அவர் அழைக்கும்போது நாம் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது, உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நாம் பங்கடைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதானே? அதை நம்மை விட்டு போகாமல் அது சரியாக இருக்கிறதா? அல்லது உலகம், மாமிசம், பிசாசு ஏதாவது ஒன்றில் நான் சிக்கி போராடி என்னையும் அறியாமல் நான் உழன்று கொண்டிருக்கிறேன். இவைகளை நாம் அறிந்து மீண்டும் மீண்டும் தேவனுடைய இரக்கத்தை பெற்று அவரிடத்தில் ஒப்புரவாகி பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். நல்ல உறுதியான வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நிலைவரமுள்ள ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானோடு இசைந்த ஒரு தேவ மனிதனுக்கான லட்சணங்கள் அந்த வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நன்றாக ஜெபம் செய்யுங்கள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தருடைய உதவியை நாடுங்கள். தொடர்ந்து ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வதற்கு இடம் தாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.